கருமணலான லிங்கம் கிடைக்குது. என்னடா இது மணலாக ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது என்ன எப்படின்னா அந்த விபூதியால் செஞ்ச லிங்கமாக இருந்தது. இது ஐயா அப்புறம் எட்டுமே காமிச்சோம். அவரும் வந்தார். வந்து இது வந்து லிங்கம் தான்ப்பா, இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் இருக்குது இந்த மணல். அப்புறம் திருச்சோபுரம்னு ஊருங்க பக்கத்தில், அந்த ஊர்லேயும் இந்தமாரி மணலால் செய்யப்பட்ட லிங்கம் தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த லிங்கத்தை, இந்த மணலை நம்ம வந்து லிங்கமாக ஆக்கி அதில் சில மூலிகை பொருள்லாம் சேர்த்து நம்ம லிங்கமாக இங்கே உள்ளே வைக்கலாம்ன்ட்டு ஒரு முடிவு. கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை ஒரு அழகான கடற்கரையாகும். இதற்கு அருகே அமைந்துள்ளது தான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்திலே ஒரு சிவனுக்காக ஒரு கோயிலை கட்டி வருகிறார்கள். அப்பொழுது நடந்த ஒரு அதிசய நிகழ்வை தான் இந்த பதிவிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த சக்திகுமார் மற்றும் ஜெயக்குமார் அவர்கள் பேசுவதை கேளுங்கள். பிறகு விரிவாக இந்த ஆலயத்தை பற்றி பார்ப்போம். நான் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர். இங்கு கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு நான் வழிபட வருவது உண்டு. அப்படி வழிபட வருகின்ற ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும். ஒரு சின்ன பையன் திடீர்னு வந்து எங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயிலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு இடத்தினை தோண்டுமாறு அதில் சிவன் இருப்பதாகவும் கூறினார். நாங்கள் அதை கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தோம், பேசி கொண்டிருந்தோம் அனைவரும் சேர்ந்து. அந்த நேரம் அந்த பையன் காணவில்லை, திடீரென்று காணவில்லை. நாங்கள் மறுநாள் ஆலோசனை செய்து அந்த இடத்தை நோண்டி பார்க்கும்போது 10 அடி 12 அடி நோண்டினோம், ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் சரி இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்ப்போம். பார்த்தா ஏதாவதுன்னா ஒரு 15 அடி 16 அடி ஆழத்தில் இந்த இடத்துல அந்த மண்ணாலான சிவலிங்கம் எங்களுக்கு கிடைச்சிது. அதாவது கருமணலானது கிடைச்சிது. அதை நோண்டி பார்த்துட்டு இந்த மாதிரி கிடைச்சதுனோடனே அதுக்கு நாங்கள் அவர் பேர் ஆச்சால்புரம் ஐயா ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து அங்கே விபூதியாலான சிவலிங்கம் இருப்பதாகவும், அதே போன்று இது கருமணலான சிவலிங்கமாக இருக்குதுன்னு, அதை விட இது பழமையான சிவலிங்கம் என்றும் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அதை கேட்டுட்டு இன்னும் ஒரு ஐயா ஒருத்தங்க வந்து இது வந்து நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து ராமர் வந்து மண்ணால் வழிபட்ட சிவலிங்கம் மாதிரி அதே மாதிரி உள்ளதாரில் இது ரொம்ப பழமையான லிங்கம் அப்படின்னு சொன்னவும், நாங்கள் அதை வந்து இங்கே மூலவர் சன்னதியில் இந்த இடத்துல உள்ளே வச்சுருக்குறோம். அதை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதுதான் அதுக்கான சுற்றி இருந்த அந்த மணலோட சாம்பிள் தான் இதை வந்து கேட்குறவங்களுக்கு காட்டணும் பார்க்கணுன்றதுக்காக இங்கே பார்த்து எல்லாம் வச்சுருக்கோம், உள்ளே வச்சுட்டோம். இது சாம்பிளுக்காக வச்சுருக்குறோம். இதை பார்த்து எல்லோரும் வந்து ரொம்ப வியப்பாக ரொம்ப பழமையான கோயில் தான் இது அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த உதவியுமே கேட்காம அனைவரும் தாமாக முன் வந்து எங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் எங்களுக்கு கோயிலுக்கு சிவனோட பக்தியை பெறுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, இந்த சிவாலயத்தில் மீதி உள்ள வேலை என்னன்னா, மடப்பள்ளி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது, பள்ளி அறை ஒன்று கட்டணும். பின்னாடி 63 நாயன்மார்கள் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க. பஞ்சலிங்க மண்டபம் இருக்குது, தியான மண்டபம் இருக்குது, விநாயகர் கோயில், முருகர் கோயில் இருக்குதுங்க. இங்கே தன்வந்திரியும் நம்ம வைக்கிறோம். இதில் மீதி உள்ள வேலைகள் வந்து ஒரு 3-4 தான் இருக்குது. அது எலக்ட்ரிஷியன் வேலை முக்கியமாக இருக்குது. இதுக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு மின்சாரத்தை இழுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும். இது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு போங்க. உங்களுடைய பாதம் அந்த சிவாலயத்தில் படணும். அதுதான். ஏன்னா எனக்கு சொன்னதெல்லாம் இதுதான். நீங்கள் அவங்களாம் புண்ணியம் பண்ணவங்க, அவங்களாம் அந்த பாதத்தை இங்கே வைக்கக்குள்ள கோயில் சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். மாதிரி தான் நடந்து இருக்குது. உங்களால் சித்தர் பூமின்னு சொல்கிறாங்க. 3 சித்தர் இருக்கிறாங்க. இந்த 3 சித்தரும் இந்த இடத்துல சிவாலயத்தை சுற்றி வந்துன்னு அவங்களுடைய உதவியால் தான் இந்த சிவாலயம் நடக்குதுன்றாங்க. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேவனாம்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்குகின்ற திரௌபதி அம்மன் ஆலயம் ஆகும். இந்த சிவன் ஆலயம் இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் அமைந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தை ஸ்தபதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக வடிவமைத்து வருகிறார். அதே போல் இந்த ஆலயத்தில் உள்ள வண்ண ஓவியங்கள்
இந்த மண்டபத்தினுடைய மேல் பகுதியிலே வரையப்பட்டுள்ள வண்ண ஓவியம் நம்முடைய கருத்தை கவர்கிறது. இங்கே பாருங்களேன், ஒரே தலையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி சிற்பம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு போன்ற சிற்பம். இதே போல் பழங்கால சிற்பங்களை எல்லாம் வர்ணமாக இங்கே தீட்டி இருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாகும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பாருங்கள், ஒரு சிவலிங்கத்தை இந்த கருமண்ணை குறிக்கின்ற விதமாக அற்புதமாக மண்டபத்தினுடைய மேல் பகுதியில் அமைத்திருக்கிறார் ஓவியர். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 63 நாயன்மார்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சன்னதி, பஞ்சமுக லிங்கம் வைப்பதற்கான சன்னதி மற்றும் தன்வந்திரி பெருமானுக்காகவும் இவர்கள் சன்னதி அமைத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பல சித்தர்களுடைய ஜீவ சமாதி காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே பார்த்திங்கன்னா இந்த கடலூர் தேவனாம்பட்டினம் ஒரு புனிதமான இடம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. கடலூர் தேவனாம்பட்டினம் பீச்சுக்கு வருபவர்கள் அவசியமாக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இங்கே அமைக்கப்பட இருக்கின்ற சிவபெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.